ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு காயி விஜய் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சம்மர் ஸ்பெஷலாக ராகி சம்மர் ட்ரிங்க் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம சுகர், வெல்லம், ஃபுட் கலர் இது எதுவும் சேர்க்காம உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது நீங்கள் ஜில்லுன்னு குடிக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் சம்மருக்கு ஒரு ட்ரீட்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முதல்ல நான் 2 பவுலில் பாதாம் அப்புறம் பேரிச்சம்பழம் ரெண்டும் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். பாதாம் ஒரு 15 எடுத்து வச்சுருக்கேன். பேரிச்சம்பழம் ஒரு 20 பேரிச்சம்பழம் கிட்ட எடுத்து வச்சுருக்கேன். பேரிச்சம்பழம் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது ரெண்டுத்தையும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக தான் நம்ம ஊற வச்சு எடுக்க போகிறோம். பேரிச்சம்பழத்தில் உள்ள விதை எல்லாத்தையும் நீக்கிட்டு அதை க்ளீன் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இது ரெண்டுத்துலேயும் நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்கலாம். எதனால் கொதிக்கிற தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுக்க போகிறோம்னா பாதாமில் உள்ள தோலெல்லாம் சீக்கிரமாக நீங்கி வரும். அதனால தான். அது மட்டும் இல்லை, பேரிச்சம்பழமும் நல்லா ஊறி வரும். அதனால நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றி ஒரு 3/4 மணி நேரத்துக்கு இதை நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரெசிபிக்கு ஒரு மெயின் இன்க்ரீடியன்ஸே கேழ்வரகு தான். நீங்கள் கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கேழ்வரகு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து எந்த விதமான கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் ஸ்டவ் ஆன் பண்ணலை. கொஞ்சம் கூட எந்த விதமான கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்ச கேழ்வரகு மாவை அதில் வச்சு விட்டு ஒரு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப கொதிக்குன்னு அவசியம் இல்லை. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வந்தால் போதும். இப்போ ஓரளவுக்கு திக்காக இருக்குது, இன்னுமே நல்லா திக்காகணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கைவிடாமல். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே திக்காக இருக்குது. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டு இதை முழுமையாக ஆற வச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா இன்னும் கூட கொஞ்சம் 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இதை நல்லா முழுமையாக ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதைகள் சேர்த்துருக்கேன். நீங்கள் சப்ஜா விதைகளுக்கு பதிலாக பாதாம் பிசின் அப்படி இல்லைனா சியா சீட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை, ஒரு 5 நிமிஷம் ஊறினாலே போதும். இப்போது நாம் ஊற வச்ச பாதாம் அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம் பார்த்திங்கன்னா நல்லாவே ஊறி இருக்குது. முதல்ல பாதாமில் உள்ள தோல் எல்லாத்தையும் நம்ம நீக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் கையில் எடுத்து பார்த்திங்கனாலே ஈஸியாக தோல் உரிக்க வரும். வீடியோவில் காட்டுறது போல் இந்த மாதிரி ஈஸியாக தோல் உரிக்க வரத்துக்காக தான் நம்ம சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துருந்தோம். இதே போலவே நம்ம எல்லா பாதாமில் உள்ள தோலையும் நீக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பாதாமில் உள்ள தோலும் நீக்கி எடுத்தாச்சு. நம்ம எதுக்காக பாதாம் அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம் தனித்தனியாக ஊற வச்சு எடுத்துருந்தோன்னா பேரிச்சம்பழம் ஊற வச்சுருந்த தண்ணி சேர்த்துக்கலாம், ஆனால் பாதாம் ஊற வச்ச தண்ணி சேர்த்துக்க முடியாது. இப்போது பேரிச்சம்பழம் ஊற வச்ச தண்ணியோட ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே தோல் நீக்கி வச்ச பாதாமும் சேர்த்துக்கலாம். பாதாம் பேரிச்சம்பழம் மட்டும் இல்லை, உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் எதுவாக இருந்தாலும் அது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போது இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்ச கேழ்வரகு மாவு நல்லாவே ஆறி இருக்குது. ஆறினதுக்கப்புறம் பாருங்கள் இன்னுமே நல்லா திக்காக இருக்குது. இப்போ இதையும் அரைச்ச பாதாம் பேரிச்சம்பழத்தோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கறதுக்காக நான் ஒரு பீட்ரூட்டை கட் பண்ணிவிட்டு அதை மிக்சியில் அரைச்சதுக்கப்புறம் அதில் உள்ள ஜூஸ் மட்டும் ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்துருக்கேன். 1 கப் அளவுக்கு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பீட்ரூட் ஜூஸ் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பீட்ரூட் ஜூஸ் சேர்த்து அரைக்கும் போது நல்ல ஒரு கலர் கொடுக்கும் இந்த ரெசிபிக்கு. இப்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக காய்ச்சி ஆற வச்ச பால் 1 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது எல்லாம் சேர்த்து நல்லாவே அரைச்சி எடுத்தாச்சு. பீட்ரூட் ஜூஸ் சேர்த்ததுனால நல்ல ஒரு கலர் கொடுத்துருக்கு இந்த ரெசிபிக்கு, உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும். இப்போ இதை நம்ம வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் பீட்ரூட் ஜூஸ்க்கு பதிலாக குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். அரைக்கும்போது உங்களோட விருப்பத்துக்கு தகுந்தது போல் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஊற வச்ச சப்ஜா விதைகளும் நம்ம சேர்த்துக்கலாம். சப்ஜா விதை மட்டும் இல்லை, பாதாம் பிசின் இல்லைனா சியா சீட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே ஐஸ் க்யூபும் சேர்த்துக்கலாம். நான் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கல, உங்களுக்கு விருப்பப்பட்ட ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க. நல்லா ஜில்லுன்னு குடிக்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு.
இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த வெயிலுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் கண்டிப்பாக இந்த ட்ரிங்க் உடம்புக்கு எடுத்துக்கோங்க. இப்போது இதை நம்ம வேற ஒரு கிளாஸில் மாற்றிக்கலாம். இந்த ரெசிபிக்கு நாம் வெல்லம், சுகர், நாட்டு சர்க்கரை, அப்புறம் ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கலை. இனிப்புக்கு வெறும் பேரிச்சம்பழம் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இனிப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் பேரிச்சம்பழம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இவ்வளோதாங்க, இதோட இந்த vlog முடியுது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். பாய்.